வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.11 சால்வ் த quadratic equations by completing the square method. Second sum 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2. ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு என்னது ஸ்கொயர் மெத்தட். எக்ஸசைஸ் 3.11 கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க. 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2. ஓகேவாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஓகேம்மா? 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2. ஓகேவாம்மா? இப்போ இது வந்து 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2 divided by 1. அப்படி தானேம்மா? 2 by 1 வந்து 2ன்னு சொல்லலாம். 7 வந்து எப்படி சொல்லலாம்னா 7 by 1ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இது. ஓகேவா? 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை 1. இதை வந்து நம்ம என்னது குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். குறுக்கு பெருக்கல் முறைனா 5x ப்ளஸ் 7 டிவைடட் பை x மைனஸ் 1 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 குறுக்கு பெருக்கல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 இன்ட்டு 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு x மைனஸ் 1 3x ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ தட் இஸ் 5x ப்ளஸ் 7 எக்ஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x² ப்ளஸ் 2x. இதை பாருங்கள் மைனஸ் 3x மைனஸ் 2. ஓகேவா? 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 3x² மைனஸ் எக்ஸ். ஓகேவா? கரெக்டாக இது சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக 3x² ப்ளஸ் 2x. இங்கே வந்து மைனஸ் 3x மைனஸ் 2. ஓகேவா? ஓகே, இது 3x². இந்த ரெண்டையும் கழிச்சா இப்படி ஒன்று 3 மைனஸ் 3x ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? இதை இந்த சைடு கொண்டு வரும். 5x ப்ளஸ் 7 மைனஸ் 3x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு மைனஸ் 3x². இது வந்து எப்படி இந்த 5x ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் 6x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 7 ப்ளஸ் 2 தட் இஸ் 9 ஈக்குவல் டு 0. நான் சொல்லியிருக்கேம்மா ஏற்கனவே இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் x² கெழு வந்து என்னவாக இருக்கணும்? ஒன்றாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் வந்து கோஎஃபிசியன்ட். அப்போ x² வந்து என்ன செய்யணும்? இதனுடைய கெழு வந்து ஒன்றாக இருக்கணும்னா அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த 1 ஈக்குவேஷனை என்ன செய்யணும்? மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் ப்ளஸ் 1 வரும். ஸோ மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 3x² ப்ளஸ் 6 பை மைனஸ் 3x ப்ளஸ் 9 பை மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிடுது. தட் இஸ் x². ஸோ தட் இஸ் 2 மைனஸ் 2x that is 3 minus 3 equal to 0. ஏம்மா இப்போ தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் வேலை இருக்குது. ஓகேவா? x² மைனஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. x² மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்யணும்னா x² மைனஸ் 2x ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்து இங்கே கொண்டு வரணும். தட் இஸ் 3 கொண்டு வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? எக்ஸின் கெழுவை 1/2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணி இருபுறமும் கூட்ட வேண்டும். இருபுறமும் என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். இருபுறமும் கூட்ட வேண்டும் அப்படின்னா பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதுதான் மெத்தடாலஜி. அப்போ எக்ஸோட கெழு என்னது? -2. -2வை 1/2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணி இருபுறமும் கூட்ட வேண்டும். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் இம்ப்ளைஸ். இங்கே பாருங்கள், -2 இன்டு 1/2 த ஹோல் ஸ்கொயர். 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ தட் இஸ் -1 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் +1. அப்போ இந்த 1 வந்து என்ன செய்யணும்? பார்த்தீங்களாம்மா? இந்த +1 பார்த்தீங்களா?
இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், வீடியோவை இந்த இடத்துல 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிச்சுக்கிடணும். ஓகேவா? ஆன்சர் வந்து +1. இந்த +1 இருக்கு இல்லையாம்மா, அதை ரெண்டு பக்கமும் கூட்டணும். x² - 3x + 1 3 + 1 ரெண்டு பக்கமும் நம்ம கூட்டியாச்சா? பாருங்கள், இது எப்படி இருக்குது? x² + 1² -2 × x × 1 = 4. அதே தான் 1 வந்து 1²ங்க. 1²னாலும் 1னாலும் 1 தானே. இங்கே பாருங்கள், 2x வந்து × 1ன்னு சொல்லி அதே சேம் தானம்மா. கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேம்மா? இது பாருங்கள், a² + b² - 2ab தானே. a² + b² - 2ab = ஃபார்முலா என்னது? a - b the whole square. பாருங்கள், அப்போ இது என்னது? x - 1 the whole square = 4. அப்படி தானே? a² b² - 2ab. அப்போ a வந்து x, b வந்து 1. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் x - 1 the whole square = 4. ஓகேவா? தென் x - 1 ஹியர் +or - √4. ஓகேம்மா? ஸ்கொயர் இந்த சைடு வச்சுமையா, √4. ஸோ தட் இஸ் x - 1 +or - √4, that is 2. ஆன்சர் என்னது? x - 1 = +2, x - 1 = -2. ஸோ x = -1 இந்த சைடு வரைச்சுமே +1. x வந்து -2, இந்த -1 இங்கே வரைச்சுமே +1. ஸோ x = 3, x = -1. இதுதான் ஆன்சர். ஓகேவாம்மா? வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்கொயர் மெத்தட். ஸ்கொயர் மெத்தடு என்னது? ஸ்கொயர் மெத்தடில் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வரணும் ப்ராப்ளத்தை. ஓகேவாம்மா? இதில் வந்து எனது x² கெழு வந்து 1 இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த எக்ஸினுடைய கெழு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 1/2ஆல் என்ன செய்யணும், பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு புறமும் கூட்டணும். கூட்டி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஆன்சரை வந்து கொண்டு வரோம். x = -1, x = 3. ஓகேவா? இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஒரு நோட்டை எடுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், வீடியோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மேக்ஸ் சம்மை நீங்கள் எழுதணும். ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா சொல்லுங்கம்மா. உடனே நான் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வீடியோவாக அப்லோடு பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட லைவ் டியூஷன் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கம்மா. ஈவினிங் 7 to 9 லைவ் டியூஷனுக்கும் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். ஓகேவா? இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்க, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு யூடியூபோட விளம்பரம் கூகுள் கிளாஸ் ரூமில் வராது. ஒன்லி மேக்ஸ் வீடியோ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அழகாக மேக்ஸ் வீடியோவை உட்காந்து படிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.